லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த அளவுக்குலாம் விஜயால் பட முடியாது. ஏதோ ஏதோ மற்றவங்களுக்காக கண் துடைப்புக்காக ஏதோ ஒரு செய்யணும் விளம்பரத்துக்காக கூட பண்ணியிருக்கலாம். பெரியாருடைய இதெல்லாம் விஜய்க்கு எப்படி வரும்? அவருடைய கொள்கையெல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. இவருடைய இது இனிமேல் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். விஜய் இனிமேல் தானே வரப்போகிறாரு. நம்ம நடிகர்கள் ஏற்கனவே வந்திருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, ஆட்சி ஆண்டிருக்கிறாங்க. அது காமராஜன் அவருடைய பணிலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா வந்திருக்கிறாங்க. அண்ணா வந்ததுக்கோட முடிஞ்சது. அப்புறம் எம்ஜிஆர் கொஞ்சம் கம்மியாச்சு. அப்புறம் படிப்படி இப்போ நடிகர்கள்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவங்க முன்னோர்களுடைய பணிலாம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நவீனங்கள் வருது, நம்ம கருவிகளை வச்சு தான் நம்ம எல்லாம் நிறைவேற்றிக்கிறானே தவிர இவங்கெல்லாம் நம்மள்கிட்ட ஒன்றும் செய்த மாதிரி எனக்கு தெரியல. விஜய் வந்து இவருக்கு முன்னால் எத்தனையோ நடிகர், ரஜினிகாந்த்லாம் இருந்திருக்காரு, அவரும் போய்விட்டார். அவருக்கு முன்னால் எல்லாம் நடிகர்கள் ஆண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் விஜய் வந்து அப்படி ஒன்றும் செஞ்சிருவாருங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்க்க நடிகர் அந்த நடிப்போட பார்த்துக்கலாமா, அவ்வளோதாம்மா அவருடைய. ஒரு சமூக நீதிக்காக வேண்டி அப்படி காமிச்சா தான் இந்த நாட்டில் நம்மளுக்கு கட்சி நடத்தலாம்னு விளங்கிக்கிட்டார், அஸ்திவாரத்தை தெரிஞ்சுக்கிட்டார். சமூக நீதியை இந்த தமிழ்நாட்டில் கையில் எடுத்தால் தான் நம்ம தப்பிக்கலாம். ஏதோ டெபாசிட்டாவது இல்லாமல் ஒரு டெபாசிட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு விளங்கிக்கிட்டார். நடிகர் விஜய் அவர்கள் செலுத்திய மரியாதை முதல் மரியாதைங்கிறது பொதுவெளியில் இதான் முதல் மரியாதையை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறாரு. இது முக்கியமாக வந்துட்டு தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் பெரியார் மண், திராவிட மண். அதனால் அது கண்டிப்பாக அது வரவேற்கக்கூடிய விஷயம். அவருடைய இந்த செயலுங்கிறது உண்மையிலேயே அவர் அரசியல் கட்சியில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இது. அதனால் இது வரவேற்கத்தக்க விஷயந்தான். மூத்த தலைவர் அவங்க வந்துட்டு இதில் அரசியல் நோக்கத்தோடு தான் இதை பார்க்குறாங்க. அதாவது விஜய் ஒரு பச்சை தமிழர் திராவிட மண்ணில் ஒரு பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர், ஒரு பெரிய பகுத்தறிவு வழிகாட்டி. அவருக்கு வந்து மரியாதை செலுத்தி இருக்கிறது அவங்க அரசியல் ரீதியாக பார்த்து அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் விஜயை எடுத்து பதில் சொல்கிறாங்களே தவிர விஜய் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதனால் பாஜகவில் அந்த அம்மா சொல்கிறக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை புறக்கணிச்சிடலாம். பெரியார் பெரியவர், நாட்டுக்கு நல்லது செஞ்சவர். ஆனால் அவர் கொள்கையை நம்ம பின்பற்றணும், அவரை போல நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு விஜய் நடிக்க ஆசைப்படுறாரு. பெரியார் வந்து ஒரு சீர்திருத்தவாதி, அந்த மூடநம்பிக்கைக்கு எதிராக இது பண்ணவர், அதனால் போயிருக்கலாம். இது நல்ல விஷயம். அதாவது பெரியாருன்றவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனைகளை வந்து மக்கள் மத்தியில் பரப்பினார். அவருக்கு போய் மரியாதை செய்கிறது நாட் ஓன்லி விஜய், யாராக இருந்தாலும் அதை வந்து நல்ல முறையில் ஏற்று. அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, ஓகேங்களா. இன்னும் அவர் வந்து நடைமுறையில் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஒரு நல்ல முற்போக்கான சிந்தனையுடையவர். சரி, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கிறேன். அதுக்குள்ளாட்டுமே என்னை பற்றி விமர்சனம் செய்கிறதுன்றது அரசியல் முதிர்ச்சி இல்லாதது. அது எப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், அவர் வந்துட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் அவரை பற்றி சொல்கிறதுல தப்பு இல்லை. இப்போ வந்து அது நல்ல கருத்துக்கு கிடையாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மண் வந்துட்டு இப்போ வந்து திராவிட மாடல்னு இப்போ வேணால் அதை சொல்லுவாங்களே வழி, இந்த மண் உண்மையிலேயே 50 வருஷத்துக்கு மேலாக அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தேமுதிகவாக இருந்தாலும் மதிமுகவாக இருந்தாலும் எல்லாமே திராவிடங்கிற பேரை தாங்கி நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான். அது எல்லாமே திராவிட சுவாசத்தை தான் சுவாசிச்சிருக்கிறது. அதனால் வந்துட்டு இந்த மண்ணுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நல்லது தான் செய்வாங்களே தவிர வேறு எந்த சாதியோ மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய நிலையில் இந்த கட்சிகள் எதுவும் இருக்காது. தமிழ் மண்ணில் அதுக்கு நடக்காது. அது மாதிரி இவங்க நடந்துக்கவும் மாட்டாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. திராவிடத்தை தான் எடுத்து ஆகணும் அவங்க. ஏன்னா இது திராவிட மண். இது இங்கே மட்டும் சொல்ல டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்கனவே இதை பற்றி பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது வந்து இவங்க விஷயத்துக்கு இவங்க வளைவுக்கு திராவிட மண், தமிழ் மண் வளைஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க யார் கூடவாவது இதே திராவிட கட்சிகளோட தான் இவங்க கூட்டணி வச்சு வந்திருக்கிறாங்களே தவிர வர முடியுமே தவிர திராவிடத்தை ஒதுக்கிட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து தமிழ் மண்ணில் கால் ஊன்றோன்னு சொன்னால் அது ஆகவே ஆகாது, என்றைக்கும் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட அது நல்லாவே தெரியும். நடிக்கிறார்னு சொல்ல வேண்டியதான். அவரும் நடிக்கிறாரு, அவர் நடிகர் தானே அவர். சரியா? இவங்க தமிழிசை அவங்க கவர்னராக இருக்க வேண்டியால இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் என்ன அது ஜோதிடமா, அவர் ஜோசியராக அவர் தமிழிசை ஏதாவது ஒன்று அவர் சொல்லுவார். அரசியல் செய்ய முடியும். இப்போ உள்ள காலங்கள் எப்படி வேணாலும் செய்ய முடியுமா? காசு தானம்மா எல்லாம், பணம்.
அவங்கவுங்க பலம் என்ன, தன்னுடைய அவங்க ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த பொருளாதாரத்தெல்லாம் காப்பாற்றணும், அதுக்கு பதவி வேணும். அதனால் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வருவாங்க, வந்தே தீருவாங்க. கஷ்டம்தான், ஆள்றதுன்றது சாமானிய காரியம் இல்லை, கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க அந்த அவங்களுடைய சேர்த்து வச்சிருக்கிற இதெல்லாம் காப்பாற்றணும்னா அதுக்கு அரசியல் தேவை தானே. பதவிங்கிறது ஒன்று தேவை இல்லையா? அந்த பதவியை வச்சு அவங்கள மிரட்டிடலாம், அவ்வளோதான். பணம் இருக்குது, பதவி இருக்குது. இவருக்கு வந்து பிஜேபி சேர்ந்தவங்க இல்லையா, அவங்க என்னென்னா அந்த அவங்க மேலிடத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத ரீதியான ஒரு ஆட்சியை தான் கொண்டு வருவாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு இங்கே ஒத்து வராத ஒரு இது. நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்ம எல்லா மதத்தினரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம். மதத்தை பிரிக்கணுங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த வழிப்படி தான் அவங்க தமிழிசையும் செய்வாங்க. ஏன்னா இவங்க தன்னிச்சையாக ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க, மேலிடத்தில் கேட்டு தான் இவங்களே செய்வாங்க. அவங்க என்ன தான் பதவி வகுத்தாலும் ஆளுநர் பதவியெல்லாம் வகிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் சுய டிசிஷன் எடுக்க முடியாது. மேலிடம் அவங்க யார், நரேந்திர மோடி அவங்க பிரைம் மினிஸ்டர் எடுக்கணும், அவங்களுடைய டிசிஷன் வேணும். அமித்ஷா அவருங்க ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இதையும் கேட்டு தான் இவங்க எதையும் செய்ய முடியும். அதனால் தன்னிச்சை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் மத ரீதியாக அவங்க வந்து மதத்துக்கு விரோதமாக தான் செய்ய முடியும். ஒரு பட்சமாக தான் செய்கிறாங்க. எல்லா மதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரவாயில்ல. இங்கே நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக செஞ்சுட்டு வர. எனக்கு என்னவோ பிடிச்சது. புதுசாக எதுவும் பண்ணுற மாதிரி அவங்க தெரியல அவருக்கு. அவர் ஏன்னா பழைய வச்சு நம்ம பண்ணோம், புதுசை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த இதுக்கு முன்னாடி இந்த பெரியவங்கெல்லாம் அவர் தான் வச்சு வணங்குறாங்க, அதான் வராங்க, அப்போ நம்மளும் முன்னுக்கு வரணும் அவங்கள போல் அப்படின்னு அவர் கொள்கை பண்ணுறாரு. கடவுளை மாற மனிதனை நினை. அதாவது காணாத கடவுள் இடத்துல காணுங்கிற உங்கள் இடத்துல உண்மை இல்லாட்டி காணாத கடவுள் இடத்துல எப்படின்னா உண்மை இருக்குது. அதுக்கு மாதிரி காணாத கடவுள் இடத்துல வந்து நம்ம உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ, பார்க்குற மனுஷன் இடத்துல உண்மையாக இருக்கணும். அதுதான் அவருடைய முற்போக்காக சிந்தனை. அதுதான் கடவுளை மற மனுஷன் நினை தான் சொன்னார் வழியே, கடவுளே இல்லை. இல்லை, அவருடைய சித்தாந்தம் தானே இங்கே வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அவருடைய சித்தாந்தத்தெல்லாம் வண்டி ஓடுது, அது எப்போ மாறுமோ தெரியாது. ஜாதிங்கிறது மதத்தை அவர் எதுக்கலை, இந்த மதத்துக்குள்ள உள்ள ஜாதி இருக்குல்ல, பிரிவினைகளை தான் அவர் ஏற்றார். அவர் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முற்போக்கான ஆள் தான் அவர் பெரியார். அருமையான ஒரு முன்னெடுப்புங்க. பெரியார் இல்லைன்னா இப்போ நீங்களும் நானும் கூட இல்லை, பேட்டி எடுக்கிற நீங்களும் இல்லை, இந்த பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்கிற நானே கூட இல்லை. இன்றைக்கி நாங்கள் பேண்ட்டு சட்டை போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பெரியார், டாக்டர் அம்பேத்கர், காமராஜர், இது மாதிரியான கக்கன், அது மாதிரியான மிகப்பெரிய தலைவர்களுடைய வழிகாட்டுதல் தான், அவங்க எடுத்த முன்னெடுப்பு தான், அவங்க சொல்லிக் கொடுத்த பகுத்தறிவு தூண்டுதல் மூலமாக நம்மளுக்கு அவங்க கொடுத்த அந்த தைரியம் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேச முடியுது. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் யாராலையும் எந்த மத ஜாதி சக்தியும் ஒன்றுமே செய்ய முடியாமல் நம்ம இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கோம்னா காரணம் அதுக்கு பெரியார், டாக்டர் அம்பேத்கர் போன்ற மாபெரும் தலைவர்கள், அதான் காரணம். பெரியார் அவர்கள்னா எனக்கு காலத்துக்கு முந்தினவர். அவர் கண்டிப்பாக செஞ்சதுனால தான் அவங்க பேரெல்லாம் நிலைநாட்டியிருக்காங்க. இன்ன வரைக்கும் காலம் தாழ்ந்து வந்தாலும் நம்ம பின்னோர்கள் வந்தாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற இதெல்லாம் வந்திருக்கு. எல்லாரும் எல்லா விதத்துலையும் செஞ்சு தான் ஆகணும். யார் வந்தாலும் இதெல்லாம் செய்வாங்க. இப்போ பெண்களுக்கு இப்போ கூட பாருங்கள், இந்த பஸ்ஸில் எல்லாம் உங்களுக்கு டிக்கெட்டு இல்லாமல் தானே பயணம் பண்ணுறோம், 1000 ரூபா கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் இப்போ திமுக ஆயிடுச்சு, இதெல்லாம் செய்கிறாங்க. பெண்களுக்கு எப்போவுமே எல்லாரும் செய்யக்கூடியது தான். பெரியாருன்னா பெண்களுக்காக நல்லா பாடுபட்டார். அப்புறம் ஜாதி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஜாதி மத ஒழிப்பை பண்ணார். அப்புறம் சில நன்மைகளை செய்தார்.